நுண்ணுயிர்கள் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. யார் நுண்ணுயிர்னா யார்? இங்கிலீஷில் மைக்ரோப்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். யார் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதவங்க, ஒரு செல் உயிரிகள். கரெக்டா? அந்த கிங்டம் இருக்கு இல்லையா வகைப்பாட்டியலில், எத்தனை உலகம் இருக்குது மொத்தம்? யாரது? விட்டேக்கர்தா? 5 உலக வகைப்பாட்டியல் RH விட்டேக்கர். மொத்தம் எத்தனை? 5ஆ? நுண்ணுயிர்கள் எதில் வருவாங்க? மொனிரா, புரோட்டிஸ்டா, இவங்க தான் நுண்ணுயிர்கள். பங்கையில் வருவாங்க, பங்கையிலும் இருப்பாங்க. பூஞ்சை, பங்கை, இதுலேயே கொஞ்சம் நுண்ணுயிர் இருக்கும், கொஞ்சம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். சரி, இதில் மொனிரான என்ன? ஒரு செல் ப்ரோகேரியாட்டிக். தாவர உயிரினம் இருக்கும், விலங்கு இருக்கும். புரோட்டிஸ்டா அதுவும் ஒரு செல்லு தான், யூகேரியாட்டிக். சரியா? ரைட். வைரஸ் எங்கே வரும்? இதுலேயுமே வராது. கிங்டமில் எங்கேயுமே வைக்கல. ஏன்னா என்னது? அது 2 கட்டானா இருக்குது. உயிர் உள்ளதாக இருக்குது, உயிரற்றதாக இருக்குது. வைரஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தோம். எப்போ உயிர் வரும் அதுக்கு? உயிர்னா என்ன? ஒரு பொருளை உயிர் உள்ளதுன்னு எப்போ சொல்லுவோம்? அதை மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ணணும். வெளியிலேருந்து உயிரற்ற பொருள்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு அதை மாதிரி இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணணும். வெளியிலேருந்து உயிரற்ற பொருள் எது எடுக்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன? வெளியிலேருந்து உயிரற்ற பொருள் எடுக்கணும், அதுக்கு பேர் என்ன? யார் சொல்கிறீங்கன்பா? சரி, ஆக்சிஜன். அப்புறம் உணவு. ஆக்சிஜன் உணவு தான். சரியா? ரைட். ப்ராக்டிக்கலாக மாற்றுங்க எல்லாத்தையும். இதெல்லாம் இங்கே இருக்கும். வைரஸு, பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. இதெல்லாம் ஆல்கானா என்னது? பாசி. பூஞ்சைக்கும் பாசிக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு செல் வால், ரெண்டுக்குமே இருக்கும் செல் வால். பட் இதில் என்ன இருக்காது? பச்சையும் இருக்காது, இதில் பச்சையும் இருக்கும். இதில் செல் வால் எதால் ஆணுச்சு? செல்லுலோஸ்னால் ஆணுச்சு. இதில் தாவரத்தில். தாவரம் தானே ஆல்கா, பாசி. பூஞ்சை எதனால் ஆணுச்சு? கைட்டின். கைட்டின் வேறு எங்கே இருக்குது? கைட்டின் கரப்பாம்பூச்சியோட மேலே உள்ள கூடு. குட், அவ்வளோதான். வைரஸ் ஒரு மரபு பொருள். உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, உயிரற்றது சொல்ல முடியாது. புரதத்தாலான மிக சிறிய துகள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும். அதான் மரபு பொருள். அதை மாதிரி இன்னொரு மரபு பொருளை உண்டு பண்ணி வெளியில் விட்டுரும். அல்லது ஒரு வைரஸ் 2ஆக உடஞ்சி பெருசாகும். அந்த 2 என்ன இன்னும் 2 உடையும். இவை உயிர் உள்ளவை, உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை. வைரஸ் என்பது விஷம் என பொருள். வைரஸ்கள் செல்களுக்கு உள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி. புரியுதா? ஏதாவது ஒரு செல்லுக்குள்ளே, தாவர செல்லோ, விலங்கு செல்லோ, பாக்டீரியாவோ, சரியா? அப்புறம் புரோட்டோசோவா, ஒரு செல் உயிரிகள் அதுவோ, அல்லது விலங்குலையோ தாவரத்துலேயே போய் அதேமாதிரி என் உடலுக்குள்ளே போயிட்டாலும் அதுக்கு உயிர் வந்துடாது. நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு செல்லுக்குள்ளே உள்ளே போகணும், அப்போ தான் அதுக்கு உயிர் வரும். அதான் கட்டாய ஒட்டுண்ணி, பேரசைட். கம்பல்சரியாக வெளியில் இருக்கிற வரைக்கும் அவர் உயிர் இருக்காது. அது வைரஸை பற்றிய படிப்பு பேர் வைரலாலஜி. வைராலஜி 10,000 மடங்கு சிறியது வைரஸோட, பாக்டீரியாவோட. பாக்டீரியா முதல் உயிரினம், ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா. சரியா? அதில் தாவரம் இருக்குது, விலங்கு இருக்குது. பாக்டீரியாவில் தாவர பாக்டீரியா தான் இது ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும்பாசி, நீல பச்சை பாசி தான் முதல் உயிரினம். பூமியில் தோணுன முதல் உயிரினம் பாக்டீரியா தான் இது. பச்சையும் இருக்கிற பாக்டீரியா, பச்சையும் இல்லாத பாக்டீரியா விலங்கு. ஓகேவா? ரைட். என்னது? ப்ரோகேரியாட்டிக். வேறுபட்ட வடிவமுடையவை, ஒரே ஷேப்பில் இருக்காது, பல வித வடிவத்தில் இருக்கும்.
அதை வச்சு அது இது பண்ணுறாங்க. கோல் வடிவம், கோல வடிவம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வடிவத்தில் இருக்குது. வைரஸோட அமைப்பு இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, தேவையானது மட்டும் சொல்கிறாங்க. வைரஸினுடைய அந்த மரபு பொருள் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவால். டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும். மனித உடலில் என்ன இருக்கும்? செல்லில் டிஎன்ஏ, விலங்கு செல் நம்மளதெல்லாம் டிஎன்ஏ தான், மரபு பொருள் டிஎன்ஏ தான். அதனை சுற்றி புரத உரை இருக்கும், அது மேலே ஒரு கவர் இருக்கும், அவ்வளோதான். வேறு மற்ற உறுப்புகள்லாம் இருக்காது. டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ, அது நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும், அதை சுற்றில என்ன இருக்கும்? ஒரு புரத உரை, அவ்வளோதான். அப்புரத உரையை சூழ்ந்து புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றாலான வேறொரு உரை காணப்படுது. பாருங்க, டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், அதை சுற்றி ஒரு புரத உரை இருக்குது. அதை சுற்றில என்ன இருக்குது? இன்னொரு கவர் இருக்குது. அது எதால் ஆனச்சு? புரோட்டீனு, கொழுப்பு, கார்போஹைட்ரேட், இதனால் ஆன உரை. அந்த கவர் மேலே வேறு நுண்ணுறுப்புலாம் எதுவுமே கிடையாது. டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரு உரை புரோட்டீனால் ஆனது, அடுத்தது புரோட்டீனு, கொழுப்பு, கார்போஹைட்ரேட்னால இன்னொரு உரை. அது மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்குமாம்மா, கண்ணுக்கு தெரியாது கொக்கி மாதிரி. இப்போ நமக்குள்ளே மேலே வந்து ஒட்டும்பொழுது அந்த கொக்கி தான் பிடிச்சிக்கும், அப்புறம் ஊடுருவி அப்படியே உள்ளே போகும். தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா பாக்டீரியாவே கண்ணுக்கு தெரியாது. பாக்டீரியாவோட என்னது 10,000 மடங்கு சின்னதாம்மா. பாக்டீரியாவில் நுண்ணுறுப்புகள்லாம் இருக்கும், ஆனால் இதில் நுண்ணுறுப்புகள்லாம் கிடையாது. டிஎன்ஏ ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பைக் இருக்காமா, ஸ்பைக். ஒட்டிக்குள்ளே உதவுது, நோட் பண்ணிக்கோங்க. வைரஸ்கள் தாவரம், விலங்கு, மனிதர்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்கும். நம்மவா போலியோ இப்போ வந்துச்சுல, கொரோனா வரைக்கும் என்னது? வைரஸ் தான், ஹெச்ஐவி வைரஸ். ஏகப்பட்ட நோய். ஏன் இருமல், சளி, காய்ச்சல் இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால் ஒரு வைரல் ஃபீவர் சொல்கிறாங்களா, வைரல் ஃபீவருங்க. அதுக்கு நம்ம என்ன சாப்பிட்ணும்? ஆன்டிபயாட்டிக். வைரல் ஃபீவர் அதுக்கெலாம் ஆன்டிபயாட்டிக் அப்போதைக்கு சாப்பிடுவோம். வேறு என்ன பண்ணுவோம்? அந்த வைரல் நோய்க்கு வேக்சின் போடுவோம். வீரியம் இழந்த அல்லது பல மடங்கு பெருகாத மாதிரி சாகடிக்கப்பட்ட வைரஸ். சாகடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு உயிரே இல்லையே. திரும்ப நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சு அப்படின்னாக்கா, நம்ம வேக்சின் இருக்குல்ல, வைரஸ் தான் இது, கொரோனா வைரஸ். பல மடங்கு பெருகாத மாதிரி அந்த வைரஸை மட்டுப்படுத்திடுவாங்க, அது உள்ளே போகும். ஸோ வித்தியாசமான பொருள் வருதா, நம்ம உடம்பு என்ன பண்ணும்? அதை கொல்றதுக்கான ஆன்டிபாடியை தயாரிச்சிடும். அப்போ வீரியம் உள்ள வைரஸ் போகும்பொழுது முன்னாடியே தயாரித்ததில் ஆன்டிபாடி, அதே மாதிரி ஆன்டிபாடியை தயாரித்து வீரியம் உள்ள வைரஸ் என்ன பண்ணிடும்? காலி பண்ணிடும். அதான் வேக்சினோட கான்செப்ட். முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னா வைரஸின் பண்புகள். அதனால் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நம்ம ஊசியெல்லாம் போய் குத்திட்டு தர்றோம். படிச்சுட்டு தான் போகிறோம், தெரியல, அந்தளவுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறானுங்க. அப்புறம் கேள்வி கேட்பீங்கல்ல, அப்புறம் கேள்வி கேட்பான். அப்புறம் அவன் அது ஒரு பெரிய கார்பரேட் மாயை, அதெல்லாம் அதில் அடி பண்ணிய மாட்டோம். உயிருள்ள உயிரற்ற 2 பண்புமே இருக்குது. உயிருள்ள பண்பு வெப்பம், வேதிப்பொருள், கதிரியக்கம் ஆகியவற்றுக்கு இவை பதில் வினையாற்றுது. உயிருள்ளது பொருள் வந்து ரியாக்ட் பண்ணும். ஹீட்டானா என்ன பண்ணுறோம்? உடனே நிழலில் போய் நிற்கிறோமா, அது மாதிரி அதுவும் ஹீட்டை கண்டா ஓடி போயிடும். அந்த மாதிரி வேதிப்பொருள், கதிரியக்கம், இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுது. இதெல்லாம் உயிருள்ள பண்பு, வைரஸினுடைய உயிருள்ள பண்பு. ஓம்புயிரி செல்லுள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குகின்றன. ஓம்புயிர் அப்படின்னாக்கா பேரசைட் இல்லை, அதுக்கு பேர் ஹோஸ்ட். ஓம்புயிர்னா எதில் போய் இது வாழுதோ அதுக்கு பேர் ஓம்புயிர், ஹோஸ்ட் அப்படிம்பாங்க. நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு, செல்லுக்குள்ளே போயிடுச்சு, நம்ம தான் ஓம்புயிர். இது நம்ம செல்லுக்குள்ளே போனோன்னே என்ன பண்ணும்? அது அதோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதோட நுண்ணுறுப்பெல்லாம் மென்று சாப்பிட்டுட்டு இது குட்டி நிறையா போட ஆரம்பிச்சிடும். சரியா? ரைட். உயிரற்ற பண்பு. தன்னிச்சையான சூழலில் இவை செயலற்ற நிலையில் இருக்கும். இவற்றை படிகமாக்கி பிற உயிரற்ற பொருட்களைப் போல நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும்.
படிகமாக்குறேன்னா என்ன அர்த்தம்? கூல் பண்ணி பிடிச்சி ஃப்ரீசரில். அதான் போலியோ வைரஸ்லாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க, படிகமாக்கி தான் வச்சுருக்காங்க. சொட்டு மருந்து போடுறாங்கள வச்சுருப்பாங்க, அதை ஒரு இடத்துல வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் போடுறாங்களே போலியோ சொட்டு மருந்து, போலியோ வைரஸ் தான் வளர்ப்பானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், வச்சுக்கலாம். பாக்டீரியா முதல் உயிரி தான், ப்ரோகேரியாட்டிக். வைரஸ்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு முதல்ல உருவானது ஒரு தான். ஓகேவா? அடுத்தது பாக்டீரியாங்கள் ஒரு செல்லாலான ப்ரோகேரியாட்டிக், உட்கரு அற்றவை. கிளியரான உட்கரு இருக்கும், டிஎன்ஏ எல்லாம் இருக்கும் அதில். அது என்ன சைட்டோபிளாசத்துலேயே இருக்கும். எல்லா நுண்ணுறுப்பும் என்ன ஆகும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அதாவது சைட்டோபிளாஸில் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு, அதோட வேலையை செஞ்சுக்கும். யூகேரியாட்டிக் என்ன பண்ணும், எல்லா உறுப்பும் தனித்தனியாக பிரிஞ்சிடுவாங்க. மெயினாக நியூக்ளியஸ் தனியாக இருக்கும், எல்லா உறுப்பும் தனித்தனியாக தெரியும். சரியா? இவை பூமியின் மீது முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுது பாக்டீரியா. வகைப்பாட்டியலில் முனிரா, முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்கள். இப்படி தான் ரிவிஷன் பண்ணிட்டு தான் போகணும், அப்போ தான் டைம் உங்களுக்கு மிச்சமாகும். ரெண்டாவது எனர்ஜி கிடைக்கும். இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியுதா, தெரியாத மட்டும் எடுத்து பார்த்துக்கணும், கேள்வி கேட்கணும். ரிவிஷன்னாவே கேள்வி கேட்கணும். என்னது டைட்டில், என்னது நுண்ணுயிர்னா என்ன, அதெல்லாம். இவங்களுக்கு என்ன வித்தியாசம், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேட்டுட்டு போனீங்கன்னா இவ்வளோ விஷயம் தெரியுதான்னு மண்டகணம் வந்துடக்கூடாது. எனர்ஜி வரும், குழந்தையாக இருந்தீங்கன்னா எனர்ஜி வரும். இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியுதா அப்படின்னு. தெரியாத பேர் இல்லை இன்னொன்று வருமே, இந்த இடத்துல இது வருமே, அது மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு பார்க்கும்போது அதை மறக்காது. இப்படி தான் படிக்கணும், அதை பண்ணவே மாட்டேங்க, யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இறங்கிட்டேன், ஸ்கூல் குழந்தைங்கள்ட்ட இறங்கிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன் இத்தனை வருஷமாக. ஏன்னா அவங்கள மாற்ற முடியல, அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டானுங்க, இப்படி தான் அப்படின்ட்டு. சரி, முனிரா உலகத்தில் இவை இடம்பெற்றுள்ளன. பாக்டீரியாவை பற்றி படிப்புக்கிற பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவோட சைஸு 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மைக்ரோனா எவ்வளவு? 10⁻⁻⁶. வெறும் 6ஆ? 6னா அர்த்தமே வேறு, -6 தான் மைக்ரோமீட்டர். நானோனா 10⁹. ஆட்டமோட டயாமீட்டர்லாம் எதில் அளப்பாங்க? நானோமீட்டரில். நிறைய ஆட்டம் சேர்ந்தது தான் என்னது? செல்லு. ஸோ அது அதோட பெருசு. புரிஞ்சுதா? அதனால் அது மாதிரி 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும். சுவாசத்தின் அடிப்படையில் இவை 2. காற்று சுவாசம் பாக்டீரியாவிலே. காற்றுனா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் கார்போஹைட்ரேட் 2 எடுத்து உடைக்கும். ஆக்சிஜன் அதுக்கு வேணும், சரியா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. காற்று சுவாச பாக்டீரியா. காற்றில்லா சுவாச பாக்டீரியா. ஆக்சிஜன் தேவைப்படாது. ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு பொருளை உடைச்சா என்ன ஆகும்? என்ன ஆல்கஹால் என்ன கிடைக்கும்? ஈத்தேனா? எத்தனால். சரியா? பாலை புளிக்க வைக்கிறலாம் காற்றில்லா சுவாசம்தான். பால் உள்ளே போயிருமில்ல, அங்கே ஆக்சிஜனாக இருக்க போகுது, காற்றில்லா சுவாசம். செல்லின் அமைப்பு. பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது. செல் சுவர் இருந்துச்சுன்னா அது என்னது? அது தாவர செல். உட்கரு பொருட்கள் நியூக்ளியோலைடு என குறிக்கப்படுகிறது. நியூக்ளியோலைடு செல்லோட அமைப்பா? எந்த செல்லு சொல்கிறான்? பாக்டீரியா தான் சொல்கிறானா? சரி. உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை. நியூக்ளியோலைடு இதில் உட்கரு சவ்வு இருக்காது, கவர் இருக்காது. சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் காணப்படுது சைட்டோபிளாசத்தில். சைட்டோபிளாசம்னா என்னது? கொலன்னு ஜல்லியமாக இருந்தது இல்லையா, அது. இதெல்லாம் கூட தேவையில்ல, விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. இதெல்லாம் தனித்தனியாக இருக்காது, இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்காது. சரி, பாக்டீரியா இதில் இடப்பெயர்ச்சி செய்யும். கசையிலை. கசையிலைனா எப்படி இருக்கும்?
கசை இலை இந்த மாதிரி ஒரு முடி மாதிரி இருக்கும், கசை இலை, அதை நோட் பண்ணிக்க. அடுத்தது பேசிலை, கோல வடிவ பாக்டீரியா, பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். ஸ்பைரில்லா, சுருள் வடிவ பாக்டீரியாவாமா. காக்கை, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. காலரா உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா வேறு என்னது? விப்ரியோ காலரா. வேறு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லை, தேவையில்ல, விட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு நன்மை, அதை மட்டும் ஏதாவது இருந்தால் பார்த்துக்குவோம். ஒற்றை கசையிலை, இருமுனை கசையிலை, இது மாதிரி நிறைய கசையிலை பேஸ் பண்ணி இத்தனை இருக்குது. வெரைட்டியாக இருக்குது, நிறையா இருக்கும். இருமுனைனா 2 பக்கம், ஒற்றைனா 1 மட்டும், கசையிலை இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. பல வழிகளில் தனது உணவை பெறுகின்றன. உணவுனா இது வெப்பம். ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்து கொள்ளும். சூரிய ஒளி எடுத்து கார்போஹைட்ரேட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும். எது? சயனோ பாக்டீரியா. சயனோ பாக்டீரியானது ப்ளூ கிரீன் ஆல்கே அந்த வகையே வரும். அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருளை, அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அதை பயன்படுத்தி உணவை தயாரிக்கிறாங்க. வேதிச்சார்பு ஊட்டம். இந்த அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு உடைக்கிறாங்க. உடைக்கும் பொழுது அதிலேருந்து ஹீட்டு கிடைக்கிது. அந்த ஹீட்டை வச்சு உணவை தயாரிச்சுக்குது அப்படின்றாங்க. அது முக்கியம் இல்லை, இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு சில பாக்டீரியாக்கள் கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபடுது, இதை நோட் பண்ணிக்கோங்க. சிம்பயோட்டிக், இது ஒரு ஹெல்ப் பண்ணும். எந்த உயிர் வாழுதோ அந்த உயிர் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம உடம்புல பெருங்குடலில் இருக்குதுன்னு பார்த்தோமா, பாக்டீரியாக்கள் 600 வகையான பாக்டீரியா, கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்காமா. டைப்ஸ் 600 வகை. அவங்க நம்ம உடல் உறிஞ்சிக்கிட்ட சாப்பாடு போக மிச்ச சாப்பாடுலாம் அவங்க டீகம்போஸ் பண்ணுவாங்க. டீகம்போஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு சில விட்டமின், மினரல்ஸ்லாம் நம்ம உடலுக்கு தேவை. பெருங்குடல் என்ன பண்ணிடும்? அதை உறிஞ்சி எடுத்துக்கும். பெருங்குடல் உறிஞ்சி எடுத்துக்கும். ஏ கோலை, பெருங்குடலில் வாழக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்னது? ஏ கோலை. 600 வகை இருக்குது, அதில் ஒரு டைப் மட்டும் சொல்லியிருக்காங்க. மனிதன் பெருங்குடலில் கூட்டுயிர் சிறுகுடல் போட்டிருக்கான். சிறுகுடல்லாம் இருக்காது, வாழக்கூடிய என்னது? ஏ கோலை. இனப்பெருக்கம், பிளத்தல், ஒரு இது இருக்கும் செல்லு, அப்படியே காப்பி ஆகி இன்னொரு 2 செல்லாக உடஞ்சிடும், பிளத்தல். அது இன்னும் 2 செல்லாக உடையும். இது தாய் செல்லு, இது சேய் செல். பூஞ்சை எங்கே வரும்? வகைப்பாட்டியில் 3வது. பங்கை. புரோகேரியாட்டிக்கா யூகேரியாட்டிக்கா? யூகேரியாட்டிக். தாவரத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆமாம், பச்சையம் இருக்காது, தாவரத்தில் இருக்கும். அதே மாதிரி செல் சுவர் அதெல்லாம் பார்த்தோம். பச்சையம் காணப்படுவதில்லை, ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன. ஒரு செல் உயிர். எடுத்துக்காட்டு ஈஸ்ட், பல செல்களால் ஆனது இருக்குது. பெனிசிலியம், நெட்டோட்டெல்லாம் பல செல்லால் ஆனது. காளான், அதெல்லாம் என்னது? பல செல்லால் ஆனது. எல்லா வாழிடங்களிலும் காணப்படுது. தண்ணியில், நிலத்தில், பாலைவனத்தில், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மைக்காலஜி, பூஞ்சையை பற்றி படிக்கிறது பேர் என்னது? மைக்காலஜி. அப்பா 70,000 சிற்றினம் இருக்காமா பூஞ்சை வகையிலேயே. சிற்றினம் மட்டும் 70,000 ஸ்பீசிஸ் மட்டும். காளான்லேயே பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். சிவப்பு கலரில் இருக்கும், கொடை காளான் இருக்குது, மொட்டு காளான் இருக்குது, அது ஏகப்பட்டது. நமக்கு தெரிஞ்சே அந்த காட்டுக்குள்ளெலாம் போனீங்கன்னா கலராக இருக்கும். மரத்து தூரில் அந்த மழை பெஞ்ச காலத்தில், அதுவும் பசுமை மர காட்டில் போய் பார்த்திங்கன்னா எல்லா காலம்லாம் சாப்பிட்றது கிடையாது, விஷத்தன்மை உள்ளதெல்லாம் இருக்குது. ஒரு சில காலம் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும், மரத்தோட தூரில் இருக்கும். பூஞ்சை எப்படி சாப்பிடும்? சாறு உறிஞ்சிகள், சாக்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். செத்துப்போன உடலத்தை நொதிக்க வச்சு அது நொதி சுரப்பி அது உமிழ் நீர் மாதிரி சுரக்கும். அதை டீகம்போஸ் பண்ணி உறிஞ்சி இழுத்துக்கும்.
சாப்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? நாம் இப்போதைக்கு ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட்டை பற்றி மட்டும் படிக்க போகிறீங்களா? சரி. பூஞ்சைகளின் செல் அமைப்பு. ஈஸ்ட் வந்து வளிமண்டலம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஏதாவது பொருள் ஊறுகாய் கீறுகாய் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த வெயில் ஈரப்பதம் இருந்துச்சுனாக்கா பூஞ்சை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் சாப்பாடை சும்மா மூடி வச்சுருங்க, 2 நாள் அடுத்த நாள் போய் பாருங்கள் பூஞ்சை வந்துடும். ஈஸ்ட் வளிமண்டலத்தில் இருந்தது தான். சார் மூடி தான் சார் வச்சுருக்கோம். நீ மூடுறதுக்கு முன்னாடி அங்கே வளிமண்டலம் இருக்குமா? அதில் இருக்கும். அது போய் உட்காந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சூடு பண்ணி சாப்பிட்றது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா சூடு பண்ணி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், அது பூஞ்சையெல்லாம் போய் உட்காந்துரும். நீ சமைச்சு வச்சுட்டு வந்துனே அந்த பாக்டீரியா ஃபங்கையெல்லாம் போய் உட்காந்துரும். சார் ஹீட்டாக இருக்கும் சார். ஒரு சில பாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் கூட வாழும். அதெல்லாம் அதில் இருக்கும். சரியா? கெட்டு போகிறது லேட்டாகும். ஏன் சார்னா இவங்க போய் உட்காந்து அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய கழிவெல்லாம் அதில் போட ஆகும்போது அது கெட்டு போகும். அதனால் நான் சைவம்லாம் சொல்ல முடியாது எவனுமே. அரிசி பருப்பு என்னது உயிர் தான். அதில் இவங்க போய் உட்காந்து அசைவம் ஆயிடுறாங்க. ஏன் தயிர் ஃபுல்லாக பாக்டீரியா தான். சரியா? சைவன்ற கான்செப்டே கிடையாது. இவனுங்களாம் உருவாக்கி ஊரை ஏமாத்துறதுக்கு, நான் வித்தியாசமானவன்னு காட்டுறதுக்காக. சரி. ஈஸ்ட்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன. சர்க்கரை என்னது? கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, சர்க்கரை எது வேணாலும் இருக்கும். இவற்றின் செல்கள் முட்டை வடிவமுடையது. அவை செல் சுவர் உட்கருவை பெற்றுள்ளன. யூகேரியாட்டிக்கு தானே உட்கருவு இருக்கும். சைட்டோபிளாசம் துகள்கள் போன்றது. வேக்யூல்னா என்னது? ஓட்டை, எம்டி. செல்லோட வேர்ஹவுஸ், முக்கியமான பொருள், உணவுப் பொருளாக என்ன பண்ணுவோம், பாதுகாத்து வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதான் வேக்யூல். குமிழ்கள் தமிழில். செல் நுண்ணுறுப்புகள். கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுது. கிளைக்கோஜன் இருக்குது, ஃபேட்டு. இதில் சைமேஸ் எனும் நொதியின் உதவியால் ஈஸ்ட்டுகள் நோட் பண்ணி சைமேஸ் அதோட நொதியோட பேர் என்னது? சைமேஸ். நம்ம உமிழ்நீரில் உள்ள நொதியில் இது மால்டோஸு, இன்னும் 2-3 வருமே, அமிலேஸு, இந்த மாதிரிலாம் நொதி. பெரிய மாலிகுல சின்னதாக உடைக்கும். அது மாதிரி இங்கே இருக்கிறது என்னது? சைமேஸ். காற்றில்லா சூழலில் வசிக்கிறது. ஆக்சிஜன் தேவையில்லை அதுக்கு. மொட்டு விடுதல். ஆக்சிஜன் தேவையில்லைனா என்ன பண்ணும்? ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணும், எத்தனால். அதனால தான் சாராய ஃபேக்ட்ரிலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ்ட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணும்? காற்று இல்லாமல் அந்த கார்போஹைட்ரேட்லாம் உடைக்கும். அப்போ எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும். மொட்டு விடுதல் இனப்பு இருக்கும். மொட்டுனா நான் ஒன்றுலேருந்து இன்னொன்று அப்படியே அரும்பி இன்னொன்று வரும். அப்படியே அதுலேருந்து அரும்பி இன்னொன்று வரும். அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஈஸ்ட். ஆல்கா, பாசி. ஒரு செல் ப்ரோகேரியாட்டிக் பிளான்ட் செல். ஒரு செல்லு தான் இருக்கும், யூனிசெல்லுலார். ஓகேவா? ப்ரோகேரியாட்டிக், சாரி ப்ரோன்றேன், யூகேரியாட்டிக் பிளான்ட்டு. சரியா? தனியாக ஒரு செல்லு. எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகேரியாட்டிக் உயிரினங்களாகும். ஆல்காக்கள் ஈரப்பதமான ஈரம் இருக்கணும், அங்கே தான் வாழும். பசுங்கணிகத்தை பெற்றுள்ளவை. ஏரி, குளம் இங்கெல்லாம் இருக்கும், படலமாக இருக்கும். நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுகிறது. நீர்ப்புற்கள் எது? ஆல்கா. பாசி தான் நீர்ப்புல். உணவை அவங்களே தயாரிச்சுக்குவாங்க, அதனால தான் பச்சையாக இருக்கிறாங்க. ஓகே. பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட் வச்சுருக்கு. ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி, ஆல்காவை பற்றி படித்தா. ஆல்கா என்னது? பாசி. 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 50 மீட்டர்னா நீளமாக வளர்ந்துடும். அப்படியே தண்ணிக்குள்ளே பார்த்தோம்ல அந்த பாசி வளர்ந்துருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு செல்லாலான நுண்ணுயிரியாகவோ பல செல்களாலான பெரிய அளவுடைய அதாவது இருக்கலாம். சர்க்கம் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடல் உறுப்புலாம் எதுவும் இருக்காது. சைலம், ஃப்ளோயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். தனித்தனியாக அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிக்குவாங்க.
உணவு சப்ளை இதெல்லாம் எதுவுமே நடக்காது. தண்ணியில் தானே கிடக்குது, உறிஞ்சிக்கும். ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக ஃபங்க்ஷன் ஆனால் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, நீளமாக இருப்பாங்க. போய் பாசி எடுத்துனீங்கன்னா ஒரு சிலது நீளமாக வரும் பார்த்தீங்களா, முடி மாதிரி. அது வேரெலாம் இருக்காது தண்ணியில். அது அப்போ ஒரு செல்லாகவும் இருக்கலாம், பல செல்லு சேர்ந்து. சர்க்கம்லாம் பல செல் இருக்குது. கிளாமிடோமோனஸ் ஒரு செல் பாசி, கிளாமிடோமோனஸ். கோலை, கோல், சுழல் இந்த மாதிரி ஏகப்பட்ட வடிவத்தில் இருக்குது. பல செல்லானது கிளைத்து நீளமாக முடி மாதிரி இருக்கும். கிளாமிடோமோனஸ் பற்றி பார்க்கிட்டாங்க. கிளாமிடோமோனஸ் ஒரு செல்லாலான பாசி, தண்ணீர் நீர்நிலைகளில் இருக்கும். நன்னீர் வாழ் பாசி, நல்ல தண்ணி, கடல் தண்ணியில் இருக்காது. முட்டை வடிவம், கோலை வடிவம், பேரிக்காய் வடிவத்திலலாம் இருக்குமா ஒரு செல். கிளாமிடோமோனஸ் ஏகப்பட்டது. எல்லாமே என்னது, பச்சையம். தாவரம்னா என்ன இருக்கும், செல்ஸ் ஒரு எதெல்லாம் இருக்கும், செல்லுலோஸ்னால முன்னாடி சொல்லிட்டீங்க. சைட்டோபிளாசம் இது வந்துட்டு பசுங்கணிகம், இதுதான் சைட்டோபிளாசம். இதெல்லாமே சைட்டோபிளாசம். கொலை கொலன்னு ஜெல்லி மாதிரி. அதனால தான் அதை எடுத்து பாருங்கள், கொலை கொலன்னு தான் இருக்கும் பாசிலாம். எடுத்து பாருங்க. கிளாமிடோமோனஸ் 2 வகையாக இனப்பெருக்கம் செய்யலாம். பால் இனப்பெருக்கம், பாலிலா. அது கூட தேவையில்ல, விட்டுருங்க. பால்னா ஆண் பெண் 2 இருக்கும். பாலிலானா என்ன அர்த்தம், தேவையில்லை, ஒரு செல்லு 2ஆக பிரிஞ்சிடும். அடுத்து புரோட்டோசோவா. புரோட்டோசோவானா என்னது, ஒரு செல் யூகேரியாட்டிக் விலங்கு செல். கிளாமிடோமோனஸ் ஒரு செல் யூகேரியாட்டிக் பிளான்ட் செல், பச்சையம் இருக்கும். பச்சையம் இல்லைன்னா இதில் வந்துடும், புரோட்டோசோவாவில் வந்துடும். அமீபாலாம் இதில் வருமா, எல்லாம். விலங்கு புரோட்டோஸ்னால் முதல் விலங்கு, ஒரு செல் யூகேரியாட்டிகளாகும். இவை வகைப்பாட்டியலில் புரோட்டிஸ்டா 2வது அதில் தான் வரும். ஆமாவா, முனிரா ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்டிக், புரோட்டிஸ்டா 2வது யூகேரியாட்டிக். ஒரு செல் தாவரம் மற்றும் விலங்குகள் அதில் வந்துடும். புரோட்டோ விலங்கியெல்லாம், புரோட்டோ ஜுவாலஜியா எப்படி வச்சுக்கோங்க. ஓகே. குளம், பெருங்கடல், ஈரப்பதமான மண் அங்கெல்லாம் இருக்கும். தாவரம் விலங்குகளின் செல் மற்றும் செல் திசுக்களில் ஒட்டு உண்ணியாக இருக்கும். நம்ம மேலையெல்லாம் இருக்குது, உண்டு பண்ணுகின்றன. 2லேருந்து 200 மைக்ரான் அளவுக்கு இருக்குமாம்மா. 2 to 200 மைக்ரான்ஸ். இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது தான். மைக்ரானா மைக்ரோமீட்டர். பாக்டீரியா 1லேருந்து 5 மைக்ரோமீட்டரா, 5ஆவா, சரி. புரோட்டோசோவாக்கள் சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன. இந்நுண்ணுறுப்புகள் இயக்கம், உணவூட்டம், இதர பணிகளை செய்கிறாமா. சிலியேட்டா, பேரமேசியம் சிலியேட்டாமா, ஃப்ளாஜெல்லட்டா யூக்ளினா, சூடோபோடியா. அதாவது எந்த வகையில் இயங்குறாங்க அதை பொறுத்து. சூடோபோடியா போலிகால், இது கசை இலை, இது சிலியா, இது சிலியேட்டா. பேரமேசியம் மேலே படமே இருக்குமே, இதான் இந்த மாதிரி இருந்தாக்கா சிலியா. இது ஃப்ளாஜெல்லா கசை இலை, ஃப்ளாஜெல்லா கசை இலை, யூக்ளினா. அடுத்தது சூடோபோடியா அமீபா. கால்லாம் இருக்காது, அது உடம்பையே காலாக மாற்றி பொய்க்கால். ஸ்போரோசோவா ஒட்டுண்ணிகளாமா, ஸ்போரோசோவா. பிளாஸ்மோடியம். சரி. புரோட்டோசோவின் செல் அமைப்பு. சைட்டோபிளாசம் எல்லாம் உட்கரு அதெல்லாம் இருக்கும். அமீபா போலிகால்கள் இடம்பெறுகிறது. செல் ஜவ்வோட நீச்சி. செல் ஜவ்னானது மேலே கவரு, அதை நாம் திரும்ப வளைஞ்சி இந்த மாதிரி மாறிடும்.
காலாமாரி, இன்னொன்று வளைஞ்சி இப்படி. அந்த இந்த பெயிண்ட் விளம்பரத்தில் பார்த்துருப்போம். எல்லாம் பேசியாச்சு. இப்போ இங்கே ஏதாவது உணவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பிடிச்சி இப்படி இது வளைஞ்சி கிளைஞ்சி இப்படி போயிடும். அப்புறம் இது நுழைஞ்சி உள்ளே போயிடும். அப்புறம் நார்மலாகிடும். ஸ்போர் உருவாதல், அதிலேருந்து இன்னொன்று கிளைச்சி வரும், சின்னதாக வெளியில் வரும். அதான் ஸ்போர் உருவாகுதல்னு அர்த்தம். அதிலேருந்து அப்படியே வரும். இதெல்லாம் எல்லாம் முக்கியம். பிரியான்கள் வைரஸ் மாதிரியே இது ஒரு மரபு பொருள், உயிர் இல்லாதது. வைரஸாவது செல்லுக்குள்ளே போனால் உயிர் வரும், இது உயிர் வராது. சரியா? தொற்று துகள் பிரியான்கள். டிஎன்ஏ ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. வைரஸ் மாதிரியே நோய் தொற்று ஏற்படுத்தாதாமா. திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரோட்டீன் மாலிகுல். மியூட்டர், திடீர் மாற்றமடைந்த மியூட்டேஷன் அப்படிம்பாங்க. அதாவது நார்மலாக ஒரு செல் இருக்குது, இதே மாதிரி செல்லு தான் உருவாகணும். செல் பிரிதலப்போ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த செல் மாற்றம் அடைஞ்சு வேறு மாதிரி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், சிறிய நுண்குமிழ் இருக்கா, தேவைக்காக என்ன பண்ணும், பெரிய நுண்குமிழ் கூட வரலாம். இதுக்கு பேர் மியூட்டேஷன் அப்படிம்பாங்க. மியூட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா பரிணாம வளர்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு விலங்கு, இப்போ ஒட்டகச்சிவிங்கி எடுத்துக்கும், புல்வெளியில் தான் இருக்கும். புல்லெல்லாம் மற்றவங்களாம் சாப்பிட்டுறாங்க, அவங்க கூட போட்டி போடணும். சரி, போட்டி போட வேண்டாம். அங்கங்கே மரம் இருக்கும், முள் மரம் இருக்கும். எங்கே? புல்வெளியில். அது வெப்ப புல்வெளியில், வெப்பமண்டல புல்வெளியில் முள் மரம் இருக்கும். அக்கேசியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கருவேல மரம்னு சொல்கிறோம் நம்ம ஊரில். அந்த ஏரியிலலாம் இருக்கும், அந்த பக்கம் திருச்சியை தாண்டி போனீங்கன்னா. அந்த மரத்தை சாப்பிட்லான்னு இந்த விலங்கு மட்டும் ட்ரை பண்ணுது. கழுத்தில் நீட்டி எட்டி ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை பிறக்கும் பொழுது என்ன ஆகுது, செல் பிரிதல்னால தானே குழந்தைய பிறக்கும். அப்போ என்ன ஆகுனா, கழுத்து நீண்டு அங்கே மியூட்டேஷன் நடக்கும். எனக்கு தேவை இது, டச் பண்ணி விடும். கழுத்து குட்டையாக இருந்த மான் தான் என்னமாக இருக்கும், நீளமான ஒட்டகச்சிவிங்கியாக மாறிடும். மியூட்டேஷன், திடீர் மாற்றம் அடைதல். பாருங்கள், அதுதான் தமிழில். அது இனத்துக்கு இல்லாமல் என்ன ஆகுது, அதோட உறுப்பில் மாற்றம் அடையுது. அதான் திடீர்மா மியூட்டேஷன் அப்படிங்கிறாங்க. மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துது. இவங்களை என்ன பண்ணுறாங்க, நோயை உண்டு பண்ணுறாங்க. நரம்பு திசுவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யார்? பிரியான்கள். எடுத்துக்காட்டு, குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய். இது வந்து பிரியான்களால். பிரியான் ஒரு உயிரற்ற பொருள், புரதம், அவ்வளோதான். மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு குரு நோய். இது ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது. மாமிசம் சாப்பிட்றோம்ல, அதில் மாமிசம் அது எந்த உயிரை சாப்பிட்றதோ அதில் இந்த பிரியான்கள் இருந்தாங்கன்னா நமக்கு போய் இதை கொண்டு வருவாங்க. பிரியானோட ஸ்ட்ரக்சர், புரோட்டீன். இவங்களாம் தான் நமக்கு முன்னாடி, இவங்க தான் உருவாகிருப்பாங்க, ஃபார்ம் ஆகிருப்பாங்க. இதுதான் அப்புறம் வைரஸாக மாதிரி இருக்கும். வைரஸ் தான் அப்புறம் என்னவா மாதிரி இருக்கும், பாக்டீரியா. ஓகேவா? பிரியான் அதே மாதிரி, இது இன்னொரு பொருள். பிரியான்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. ஓகேவா? அது ஒரு புரோட்டீன், பிரியான்கள். வைரஸ் துகள், இது கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளிப்புற புரத உரையும் நியூக்ளிக் அமிலத்தையும் உடைய உட்புற மையத்தையும் கொண்டது. வைரஸில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு 2 உரம் இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், அதான் மரபு பொருள். ஃபஸ்ட்டு புரோட்டீனால் ஆன ஒரு உரை, அதுக்கு மேலே இன்னொரு உரை, புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், அதனால் ஆன ஒரு உரை. அந்த 2வது உரை இதில் இருக்காது. ஓகேவா? டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், ஒரே ஒரு உரை. அதேமாதிரி அதில் வைரஸில் 2வது உரையில் என்ன இருக்கும், கொக்கி இருக்கும். இது 2வது உரையே இல்லை. செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகிறது.
விரியான்கள் உயிருள்ள திசுக்களின் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. திசுக்களில் செல் உள்ளே போகாது, திசுவில் உட்காந்து வெளியில் உட்காந்தே சேட்டை பண்ணும். அவ்வளோதான். நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். நிறையா கெடுதல் விளைவிக்குது, நோய் வருது, இதெல்லாம் ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், நமக்கு பயன்படக்கூடியதெல்லாம் இருக்குது. என்ன அதேமாதிரி தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிர்கள் யார் யார், நல்லவங்களும் இருக்காங்க கேட்டேன். இப்போ நான் யார் யாருன்னு பார்த்துட்டோம். யார் யாரை பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம், பாக்டீரியா பார்த்தோம், புரோட்டோசோவாக்கள் பார்த்தோம், அப்புறம் விரியான்கள், அப்புறம் விரியான்கள், இன்னொன்று பிரியான்கள். பிரியா விரியா 2 பேர், சரியா? பிரியான்கள். இது சும்மா புரோட்டீன் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு. புரோட்டீன் மேலே ஒரு கவர் போட்டால் என்னது, விரியான். அதுக்கு மேலே இன்னொரு கவர் வந்துட்டா யார், வைரஸ். ஓகேவா? இவர் நரம்பு மண்டலத்தை பாதிப்பார், பிரியான். சரியா? அந்த மாதிரி விரியான்கள் செல்லுக்கு வெளியில் இருக்கு, செல்லுக்குள்ளே போக மாட்டார், வெளியிலேருந்து பாதிப்பு ஏற்படுத்துவார். அவ்வளோதான். மற்றதை நாளைக்கு பார்ப்போம். எந்தெந்த இந்த மைக்ரோப்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க பேர்லாம் என்ன, யார் யாரெல்லாம் தீங்கு விளைவிப்பாங்க, அவங்க பேர்லாம் என்ன. சரியா? சரி, நாளைக்குனா திங்கக்கிழமை.